Hello friends, welcome back. இந்த வீடியோ Angular Developer Series Episode 3. இந்த வீடியோவில் நம்ம NgModuleனா என்ன, NgModuleோட பர்பஸ், டெஃபினிஷன் எல்லாமே கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்குவோம். இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட் மாடியூலில் இந்த மாதிரி ரவுட்டிங் எல்லாமே நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். லேசி லோடிங் கூட தான். ஸோ இன்டர்வியூ கொஷின்ஸ் கூட நான் நடத்தப்பே அதை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கட்டாயம் அந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காத அளவுக்கு நான் சொல்லுவேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினிஷன் பர்பஸும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கட்டாயமாக இதை சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டெஃபினிஷன், an NgModule is a container and it's nothing but an Angular module for a cohesive block of code dedicated to a specific application domain, workflow or feature. And இதோட purpose, it helps organize and encapsulate different parts of your application. Alright, புரிஞ்சிருச்சு. கட்டாயமாக புரியல இல்லையா? ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்பையும் சரி, இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்காதவங்களுக்கும் கட்டாயமாக இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆல்ரைட், ஒரு சூப்பரான அனாலஜியோட நம்ம இதை படிக்கலாம். அனாலஜி என்னென்னா, நம்ம ஷாப்பிங் மால், நீங்கள் எல்லோரும் ஷாப்பிங் மால் போயிருப்பீங்க இல்லையா? சின்ன மாலாக இருந்தாலும் சரி, பெரிய மாலாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஷாப்பிங் மால் கான்செப்டை நம்ம இந்த NgModule கான்செப்ட்டுக்கு கொண்டு வருவோம். அப்போ தான் ஈஸியாக புரியும். ஓகே, ஒரு ஷாப்பிங் மால்னால் ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ். அந்த மாலுக்குள்ளே நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கும், நிறைய ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா? துணி கடை, ஷூ கடை, அந்த கடை, இந்த கடை, டாய்ஸ் கடை, மொபைல் கடை, ஏகப்பட்ட கடைகள் தனித்தனியாக இருக்கும். ட்ரெஸ்ஸு கடைக்குள்ளே போனீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு கடைக்குள்ளே நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக பாய்ஸுக்கு தனியாக, சின்ன குழந்தைங்களுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியாக, இப்படி அந்த கடைக்குள்ளேயே நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் குட். அதே மாதிரி அந்த மாலுக்குள்ளே உள்ளே வர்றவங்க எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு தனியாக ஒரு காமன் பிளேஸ் இருக்கும். அதுதான் கேஃபிடேரியா, இல்லைன்னா ஒரு காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ரெஸ்ட் ரூம், அப்படி கூட எடுத்துக்கலாம். கேஃபிடேரியா இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ கேஃபிடேரியா கேஃபிடேரியாக்குள்ளே தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்க. அந்த விற்கிற கடைக்குள்ளே போக மாட்டீங்க. லைனில் போய் நிற்பீங்க, காசு கொடுத்து வாங்குவீங்க, வெளியே சாப்பிடுவீங்க. கரெக்டாக? ஆல்ரெடி இப்போ நம்ம இதை இ-காமர்ஸ் அப்ளிகேஷனுக்கு அப்படியே ரிலேட் பண்ணி பார்ப்போம். இந்த ஹோல் ஷாப்பிங் மால் தான் இந்த ஹோல் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷாப்பிங் கார்ட் இருக்குது, ஷாப் லிஸ்ட் இருக்குது, விஷ் லிஸ்ட், செக் அவுட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி ப்ராடக்ட் சர்ச் பண்ணலாம், ப்ராடக்டை ஸ்பெசிஃபிக்காக ரீட் பண்ணலாம், ப்ராடக்டை கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் செக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராடக்ட் தனியாக இருக்குது, ஹோம் பேஜ் தனியாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர்ஸ் பற்றி ரிலேட்டட் எல்லாமே தனியாக இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட் ஷாப்பிங் ஆர்டர்ஸுங்கிறதுலாம் அவுட்லெட் மாதிரி, அதாவது அதோட செக்ஷன். ஓகே, இந்த ஹோல் ஷாப்பிங் மால்குள்ளே, அதாவது இந்த ஹோல் இ-காமர்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே தான் இந்த மூணுமும் அடங்கியிருக்கு. ஆனால் அது அந்தந்த வேலையை பார்க்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த கான்செப்டை இப்போ கோடில் வச்சு பார்க்கலாம், எப்படி இதை அப்ளை பண்ணுறதுன்னு. ஓகே, இப்போ நான் அந்த கோட் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம ஒரு Angular அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு NgModule இருக்கும். அதுதான் ஆப் மாடியூல். நீங்கள் ஓப்பன் பண்ணப்போ ஒரு கிளாஸில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இதுக்கு டிஃபால்ட்டாக ஆப் மாடியூல்னு இருக்கும். ஒரு கிளாஸை NgModule அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க, அதாவது இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ஒரு NgModuleஆக போயிடும். ஓகே, ஸோ NgModuleனால் இது ஒரு ஃபீச்சர், ஒரு அப்ளிகேஷனில் இருக்க ஒரு ஃபீச்சரை தனியாக பிரிக்கிறது தான் NgModule. ஓகே, இதில் என்னென்ன மெட்டா டேட்டாஸ்லாம் இருக்குதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. மெட்டா டேட்டாஸ்ன்னு யாராவது இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா டிக்ளரேஷன், இம்போர்ட்ஸ், ப்ரொவைடர்ஸ், எக்ஸ்போர்ட், பூட்ஸ்ட்ராப், இதெல்லாம் தான் மெட்டா டேட்டா. ஓகே, இப்போது இதெல்லாம் என்னென்னு கற்றுக்கலாம். டிக்ளரேஷனுங்கிறது அதாவது இப்போது கடை வச்சுக்கோங்க, ஒரு பெரிய துணி கடை இருக்குது, அதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? பாய்ஸ் செக்ஷன், அடல்ட் செக்ஷன், ஷூ செக்ஷன், திஸ் செக்ஷன், தட் செக்ஷன்னு. இந்த ஒவ்வொரு செக்ஷனும் அந்த கடைக்குள்ளே இருக்குல்ல, அதுதான் நம்ம இங்கே ஒவ்வொரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணுறோம். ஸோ எல்லா காம்பனண்ட்டும் இந்த செக்ஷன், அதாவது இந்த மாடியூல்குள்ளே வர எல்லா காம்பனண்ட்ஸும் இந்த டிக்ளரேஷனுக்குள்ளே வரும். புரிஞ்சா? இப்போ இந்த இம்போர்ட்டுங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப் மாடியூல் எடுத்துக்கோங்க. இந்த ஆப் மாடியூல் ஒரு மெயின் மாடியூல் இல்லையா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மாடியூல். ஸோ இதுதான் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி. இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இன்னும் நிறைய அவுட்லெட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதாவது இன்பில்ட் மாடியூல்ஸும் இருக்குது, ஆங்குலர் க்ரியேட் பண்ண மாடியூல்ஸும் இருக்குது. ஆங்குலர் க்ரியேட் பண்ண மாடியூல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌசர் மாடியூல், இந்த ஃபார்ம் மாடியூல்ஸ், ப்ரௌசர் அனிமேஷன் மாடியூல், இதெல்லாம் ஆங்குலர் பண்ணுது. இந்த ஷேர்டு மாடியூல்ஸ், இந்த ஆப் ரவுட்டிங் மாடியூல்லாம் நான் பண்ணது. ஓகே, ஸோ ஒவ்வொரு தனித்தனி செக்ஷனையும் இம்போர்ட் பண்ணுறது தான், ஒவ்வொரு மாடியூலையும் இம்போர்ட் பண்ணுறது தான் இந்த இம்போர்ட் செக்ஷன். இந்த NgModuleயே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்னு கூட ஒன்று இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல, பட் அதுவும் நம்ம டெவலப் பண்ணப்போ வரும், அப்போ காட்டுறேன் எதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு. ஆல்ரைட்,
இப்போ ப்ரொவைடர்ஸுங்கிறது எந்த ஒரு கிளாஸும் இன்ஜெக்டபிளாக டெக்கரேட் பண்ணால் அது வந்து ப்ரொவைடர்ஸ். சுருக்கமாக சொல்லணுன்னா சர்வீஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஷுட் பி அவைலபிள் டு த ஹோல் மாடியூல். இந்த ஹோல் மாடியூலுக்கு அவைலபிளாக இருக்கிறது எல்லாமே இந்த ப்ரொவைடர்ஸில் டிக்ளேர் பண்ண முடியும். அப்படி டிக்ளேர் பண்ணால் இந்த காம்பனண்ட்லேருந்து யார் கேட்டாலும் இந்த மாடியூல் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகே, அதுதான் கான்செப்ட். பூட்ஸ்ட்ராப்ங்கிறது கடையோட வாசல் மாதிரி. நீங்கள் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே, அதாவது இந்த ஷாப்பிங் மால்குள்ளே வந்தோடனே எந்த செக்ஷன் போகிறீங்க, எந்த கடையை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கிறது ஆப் மாடியூல். இதை ஒவ்வொரு மாடியூலில் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாடியூலுக்கும் பூட்ஸ்ட்ராப் இருக்காது. பூட்ஸ்ட்ராப் ஒரு இடத்துல தான் இருக்கும் ஒரு மாடியூலில். அதுதான் இது வாசப்படி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு NgModule என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த இதில் இந்த NgModule கான்செப்டை யூஸ் பண்ணி ஷாப்பிங்கிற ஒரு மாடியூல், ஷேர்டுங்கிற ஒரு மாடியூல், ப்ராடக்ட்டுங்கிற ஒரு மாடியூல், இந்த மாதிரி தனித்தனி மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணி ரவுட்டிங் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அப்புறம் லேசி லோடிங்னா என்ன, லேசி லோடிங் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ப்ளீஸ் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்போ என்னால் உங்கள்கிட்ட ஒரு ஸ்மைல் பார்க்க முடியுது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை இதை விட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேணும்னா, இல்லை உங்கள்கிட்ட எக்ஸாம்பிள் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.